கிறிஸ்துவில் இனிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதுதான் நமது விசுவாசத்தின் மையம். இந்த இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவு கூர்ந்து, இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று குருவானவர் அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லுகின்றோம். இந்த விசுவாசத்தின் மறை உண்மைகளை ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை எடுத்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதன் பலனை நாம் முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாய் திருச்சபை நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அந்த 3 முக்கியமான நாட்களில் முதல் நாள் புனித வியாழன். இந்த புனித வியாழனை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த புனித வியாழன் அன்று இயேசுவின் பாடுகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் முதல் திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணையை ஏற்படுத்திய நாள். இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். நம்மோடு நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும், வாழ்வுக்கு வழித்துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை ஏற்படுத்தி நம்மோடு நாளும் பொழுதும் தங்குகின்ற மாபரன் இயேசு அந்த நற்கருணை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். எனவே இது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள். அதே வேளையிலே இயேசு நமக்காக பாடுகள் பட்ட நாளும் இந்த நாள். எனவேதான் இந்த புனித வியாழன் அன்று மகிழ்ச்சியும் துன்பமும் இணைந்து இருப்பதை பார்க்கின்றோம். திருப்பலியின் தொடக்கத்திலே உன்னதங்களிலே கீதங்கள் ஒலிக்கப்படுகின்றன, மணி ஓசைகள் ஒலிக்கப்படுகின்றன. அது மகிழ்ச்சியின் ஒரு அடையாளம். அதற்கு பின் மணி ஒலிகள் ஒலிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இயேசுவின் பாடுகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இவ்வாறு இன்று மகிழ்ச்சியும் துன்பமும் கலந்த மனநிலையோடு இன்றைய வழிபாட்டில் நாம் பங்கெடுக்கின்றோம். இன்று இயேசு முதலாக திருப்பலியை ஏற்படுத்திய நாள். எனவேதான் இன்று அகில உலக திருச்சபையிலே ஒரே ஒரு திருப்பலி மட்டும்தான் நடத்தப்படும், நிறைவேற்றப்படும். காலையில் திருப்பலி இராது, மாலையில் மட்டும் திருப்பலி நடைபெறும். அனைத்து இறை மக்களும் நாம் இணைந்து பங்கு கொள்ளுகின்றோம். இன்றைய வழிபாட்டிலே நாம் 3 முக்கியமான கருத்துக்களை நினைவு கூறுகின்றோம். ஒன்று, ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது. அப்படி என்றால் அது திருப்பலியோடு தொடர்புடையது. ஆக திருப்பலியையும் இயேசு நிறைவேற்றியது இன்றுதான். இரண்டாவதாக பிறரன்பு கட்டளையை கொடுத்தது. மூன்றாவதாக குருத்துவத்தை ஏற்படுத்தியது. இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை 3 சடங்குகள் வழியாகவும் நாம் நினைவு கூறுகின்றோம். முதலாவதாக இயேசு இன்று நற்கருணை ஏற்படுத்தியது. எனவேதான் இன்று மாலையில் மட்டும் ஒரே திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த உடனே அந்த நற்கருணையை நாம் பவனியாக எடுத்து சென்று ஒரு அலங்கரிக்கப்பட்ட தனி பீடத்தில் வைத்து நம் வணக்கத்தை செலுத்துகின்றோம். இதன் வழியாக இந்த நற்கருணை ஏற்படுத்தியதை இந்த நிகழ்ச்சி வழியாக நினைவு கூறுகின்றோம். இரண்டாவதாக பிறரன்பு கட்டளையை கொடுத்தது. சிறப்பாக இன்றைய தினம்தான் நாம் இந்த தவக்காலங்களிலே சேகரித்து சேமித்து வைத்த அந்த காணிக்கைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கின்ற விதத்தில் காணிக்கை பவனியில் பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த காணிக்கை பவனியில் தங்களால் முடிந்ததை அதை காணிக்கையாக தந்து இயேசு கொடுத்த அந்த பிறரன்பு கட்டளையை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். மூன்றாவதாக இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இயேசுவின் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றோம். இந்த பொது குருத்துவத்தில் பங்கெடுத்த நம்மில் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு பணிவிடை புரிவதற்காக இயேசு பணிவிடை குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். இது அதிகாரத்திலே, ஆணவத்திலே, அகந்தையிலே பிறரை ஆட்டி படைக்கின்ற பதவி அல்ல. பிறருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக பணிந்து குனிந்து அவர்களுக்கு பணிபுரிகின்ற வாழ்வு. எனவேதான் இயேசு இந்த குருத்துவத்தை பாதம் கழுவும் சடங்கின் வழியாக இதை நிறைவேற்றி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த சடங்குகளில் பங்கெடுக்கின்ற பொழுது இது நமக்கு குறித்து காட்டுகின்ற அதனுடைய ஆழமான பொருளையும் உணர்ந்து நம் விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டியது நம் கடமை. நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். திருப்பலியோடு தொடர்புடையதுதான் நற்கருணை. நாம் திருப்பலியிலே எந்த விதத்தில் எத்தகைய மனநிலையில் நாம் பங்கெடுக்கின்றோம்? நம்மிலே பலர் ஆலயத்திற்கு செல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது மற்ற நாட்களிலோ திருப்பலிக்கு செல்லுவதற்கு முன்கூட்டியே செல்ல வாய்ப்பு இருந்தாலும் சில பேர் பரவாயில்லை, மெதுவாக போகலாம். சில பேர் பிரசங்கம் முடிந்த பிற்பாடு காணிக்கை பகுதியில் நேரத்தில் வருவார்கள். வந்து அவர்களுக்குத்தானே சில ஆறுதலை சொல்லிக் கொள்வார்கள். நல்ல வேலை, நான் கூட ரொம்ப லேட்டா வந்துட்டு நினைச்சேன், பரவாயில்ல முன்னாலே வந்து விட்டேன் என்று. திருப்பலியின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நான் ஆர்வத்துடன் பொருள் உணர்ந்து பங்கெடுக்கின்றேனா? இதை நாம் உள்ளத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நான் திவ்ய நற்கருணையிலும் பங்கெடுக்கின்றேனா? ஆண்டவர் இயேசு நம்மோடு எந்நாளும் இருக்க வேண்டும் என்று உணர்ந்த இயேசு அந்த நற்கருணையை உணவிலே விட்டு சென்றிருக்கின்றார். உணவு வெறுமனே நம் உடம்பை வளர்ப்பது மட்டுமல்ல, அது உறவையும் வளர்க்கின்றது. எனவேதான் நம்முடைய உறவு என்றும் பிரிந்து விடக்கூடாது. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவே நான் உங்களுக்கு தேவை. என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு உயிர் இராது என்று கூறிய அந்த உத்தமன் நாள்தோறும் தன் உறவை புதுப்பித்துக் கொள்ள நற்கருணை என்னும் அருமருந்து வழியாக நம் இதயத்தை தேடி வருகிறார். நம்மிலே எத்தனை பேர் நல்ல தயாரிப்போடு அந்த இயேசுவை பெறுகின்றோம்? இயேசுவில் உண்மையிலேயே அந்த நற்கருணையில் இருக்கிறார் என்பதை நான் உணர்கின்றேனா? விசுவசிக்கின்றேனா? அந்த இயேசு என் வாழ்க்கையில் இரண்டர கலந்து என் வாழ்வை செம்மைப்படுத்தி புதியதொரு வாழ்வுக்கு என்னை வழிநடத்தி செல்லுகிறார் என்பதை நம்புகிறேனா? இத்தகைய நம்பிக்கைகளை நம்மிலே புதுப்பித்துக் கொள்ளுகின்ற நாள் இந்த நாள். எனவே அன்பார்ந்தவர்களே, நான் திருப்பலியில் எத்தகைய மனநிலையோடு பங்கெடுக்கின்றேன்? அதை ஒரு மகிழ்ச்சியோடு நான் பங்கெடுக்கின்றேனா? அல்லது ஏதோ வேண்டா விருப்போடு, ஏதோ கடன் திருநாள்ல போகணும், இல்லாட்டினா கடவுள் தண்டிப்பா என்ற ஒரு பயத்தினால் செல்லுகின்றேனா? திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்கின்ற நான் அந்த நற்கருணை திருவிருந்திலும் பங்கெடுக்கின்றேனா? ஏனென்றால் இயேசு என் வாழ்க்கையில் அருமருந்தாக அந்த திருவிருந்திலே வருகிறார். அத்தகைய இயேசுவை நான் நற்கருணையில் பெறுகின்ற பொழுது என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுகிறது. நான் சாப்பிடும் பொழுது உணவானது நமது உடலோடு இரண்டர கலந்து நம் உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்கின்றது. ஆனால் நாம் அந்த இயேசுவின் திருவுடலை உண்ணும் பொழுது நாம் அவரோடு இரண்டர கலந்து அவருடைய மனநிலையை, அவருடைய மதிப்பீடுகளை, அவருடைய வாழ்வை நாம் வாழ்வதற்கு நமக்கு சக்தி கிடைக்கின்றது. இதை உணர்ந்து இந்த நாளிலே இயேசு முதலாக திருப்பலி நிறைவேற்றிய நாளிலே நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்றதை சிந்தித்து நம்மை புதுப்பித்து இனிமேலாவது இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணையை உட்கொள்ளுவேன், இயேசுவுக்கும் எனக்கும் இருக்கும் உறவை வளர்த்துக் கொள்ளுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். இரண்டாவதாக, இன்று பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்திய நாம் குருக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த குருக்களானவர்கள் நம்மை போல ஒருவர்தான். குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள், இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். இறை மக்களையும் சமூகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இது இறைவன் அவர்களுக்கு போட்ட பிச்சை. இது ஒரு கொடை. இது ஏதோ நாம் நல்ல பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கிறோம் என்பதற்காகவோ அல்லது அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் சிறந்து விளங்குகின்றோம் என்பதற்காகவோ இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுக்கவில்லை. தகுதியற்றவர்களாகிய எங்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த பணிக்கு அழைத்திருக்கின்றார். எனவே குருக்களாகிய நாங்கள் எங்கள் நிலையை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். அதே வேளையிலே நீங்களும் இந்த குருக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். ஏனென்றால் குருக்கள் வானத்திலே இருந்து பொத்தென்று விழுந்தவர்கள் அல்ல. நம்மை போல ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்கின்றவர்கள். இந்த உலகத்தின் ஆசா வாசங்களுக்கு அவர்களும் இணைக்கப்படுகிறார்கள். இத்தகைய தீமைகளிலே இருந்து விடுபட்டு அவர்கள் முன்னேறி செல்ல அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். பல சமயத்தில் தங்கள் பலவீனத்தால் விழுந்தாலும் அழைத்த இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து எழுந்து நடக்கின்றார்கள். ஏனென்றால் இறைவன்
தான் கொடுத்த அழைப்பையும் விடுத்த அழைப்பையும் சொன்ன சொல்லையும் அவர் திரும்ப எடுக்கவே மாட்டார். எனவே அந்த இறைவனை நோக்கி மீண்டும் எழுந்து புதிய வாழ்வு வாழ அவர்கள் தங்களையே ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சில சமயங்களில் நாம் குருக்களை பற்றி தவறாக பேசுகின்றோம். நான் எல்லா குருக்களும் நேர்மையானவர்கள், தவறு செய்வதில்லை என்று நான் சொல்லவில்லை. சில பேர் தவறு செய்கிறார்கள். சில சமயத்தில் அவர்கள் பலவீனத்திலே விழுந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவற்றிலே இருந்து எழுந்து மீண்டும் தங்கள் படியை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளை தருதலையாக அது வாழ்க்கையை வீணடித்து பல சண்டை சச்சரவுகளை இழுத்து கொண்டு வந்தது என்றால் எத்தனை பெற்றோர் கண்ணீர் வடித்து அழுகிறோம். எந்த பெற்றோராவது அந்த பிள்ளையை பற்றி 4 பேரிடம் சொல்லி இப்படி பிள்ளை வந்துருச்சே என்று சொல்லுவோமா? என் பிள்ளை மனம் மாற வேண்டும், என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்து நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றோமே, அதுபோல இந்த குருக்களுக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஜெபிப்பதை விட்டுவிட்டு குறை கூறுவதிலே நாம் நேரத்தை செலுத்தினால் அது நாம் செய்கின்ற சரியான பணி அல்ல. எனவே இன்றைய தினம் குருக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே வேளையிலே தேவ அழைத்தல் பெருக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை. சில சமயங்களிலே சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை அல்லது 2 பிள்ளையில ஒரு பிள்ளையை அனுப்ப சற்று தயங்குகிறார்கள். போகட்டும். எந்த பிள்ளைக்காவது ஒரு முன் குருவாக ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை அந்த பணிக்கு செல்ல நாம் தயாராக அனுப்ப வேண்டும். இறைவன் நிச்சயம் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலிருந்து பிள்ளைகள் குருத்துவ அழைப்புக்கு செல்லவில்லை என்றால் குருத்துவ அழைப்புக்கு சென்ற ஏதாவது ஒரு குருமானவரை நாம் தத்தெடுத்துக் கொள்ளலாம். அல்லது அந்த குருமானவருடைய பயிற்சிக்காக நம்மால் முடிந்ததை கொடுக்கலாம். இப்படி செய்கின்ற பொழுது நானும் இந்த பணியில் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றேன். ஆகவே இத்தகைய பணி குருத்துவத்தில் இருக்கின்ற குருக்களுக்காக ஜெபிக்கவும், இந்த பணி குருத்துவத்திற்கு பல பேர் இன்னும் தங்களை அர்ப்பணிக்க முன்வரவும், இந்த பணி குருத்துவத்தில் சந்திக்கின்ற சவால்களையும் துன்பங்களையும் கண்டு அவர்கள் துவண்டு விடாமல் தொடர்ந்து துணிந்து இயேசுவின் தலைமையில் தொடர்ந்து வழிநடக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இவ்வாறு ஜெபிப்பதின் வழியாக அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். குருவானவர் இன்றைய சடங்கிலே பாதங்களை கழுவும் பொழுது நாம் நமக்கு வேண்டிய, நமது விருப்பமான, நமக்கு தெரிந்த அல்லது நமது பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் இந்த பணி வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்களை கண்டு துவண்டு விடாமல் இருக்க ஜெபிப்போம். இவ்வாறு இந்த பணி குருத்துவத்தை ஏற்படுத்தியதை நாம் நினைவு கூறுகின்றோம். மூன்றாவதாக, இன்று பிறரன்பு கட்டளையை கொடுத்த நாளும் இந்த நாள். அன்பார்ந்தவர்களே, பல சமயங்களில் ஒருவர் இறக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஒரு பையங்களை அவங்க நல்ல வயதுக்கு வந்த பசங்களை அவங்களுடைய திருமணம் மற்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்து செய்கின்றார். ஆனால் அந்த பையங்க இவரை ஒரு பொருட்படுத்துவது இல்லை. அப்பொழுது நான் ஒரு முறை கேட்டேன், ஏன் அந்த பையங்க தான் நல்ல வயதுக்கு வந்து விட்டார்கள், அவர்கள் முடிவெடுக்கின்ற ஒரு பருவத்தில் இருக்கிறாங்க, நீ ஏன் சும்மா தேவையில்லாமல் போய் அவர்களுக்கு குறுக்கிடுகிறாய் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், நான் இவங்களுக்காக இதெல்லாம் செய்யலை. இந்த பையங்க சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது இவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்படி இறக்கின்ற தருவாயில் இந்த பிள்ளைகளுடைய கையையும் என் கையையும் பிடித்து வைத்து, நீதாப்பா என் பிள்ளைகளை நல்ல விதத்தில் கரையேற்ற வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மனுஷன் உயிரை கொடுத்தார் பாருங்க. அவர் சொன்ன அந்த வாக்குறுதிக்காக நான் அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு இவர்களுக்கு உதவி செய்கிறேன். இவர்கள் திட்டினால் திட்டிட்டு போறார்கள், நான் அவருக்கு செய்கின்ற நன்றி கடன் என்று சொல்லுகிறார். ஆக யாராவது ஒருவர் இறக்கின்ற தருணத்தில் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நம் ஆண்டவர் இயேசுவும் வாழ்வின் பொழுது 3 ஆண்டுகள் எத்தனையோ பல கருத்துக்களை சொன்ன இயேசு தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் பிறரன்பு கட்டளையை தான் நமக்கு விட்டு சென்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். அது இயேசுவின் உள்ளத்தில் மிகுந்திருந்த காரணத்தினால் தான் இறப்பதற்கு முன் இந்த கட்டளையை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இயேசுவினுடைய அந்த கடைசி ஆசையை நாமும் நமது வாழ்க்கையில் நிறைவேற்றுவோமா?
பிறரை அன்பு செய்வது என்பது சில சமயத்தில் ஒரு சவால் நிறைந்தது. நமக்கு நல்லதை செய்கின்றவர்கள், நமது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நாம் அன்பு செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். சில சமயத்தில் நமக்கு எதிராக நடப்பவர்களை, நமக்கு எதிராக பேசுபவர்களை, நம்மை சமூகத்திலே தலைகுனிய வைத்தவர்களை, தலை நிமிர்ந்து வாழ விடாமல் நம்மை ஏளனம் செய்தவர்களை மன்னிப்பது கடினம்தான். ஆனால் இயேசு இன்று நம்மை பார்த்து, என் அன்பு மகனே, மகளே, நான் வாழ்க்கையில் உன்னிடம் கெஞ்சி கேட்பது இதுதான். நான் உன்னை அன்பு செய்தது போல, நான் உன்னை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டது போல நீயும் பிறரை ஏற்றுக்கொள்ள முன் வருவாயா? அப்படி முன் வருகின்ற பொழுது நீ எனது சீடன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை இருக்கிறது. ஆனால் நீ தயக்கம் காட்டும் பொழுது நான் கண்ணீர் வடிக்கின்றேன், கலங்கி நிற்கின்றேன். என் பிள்ளை என் ஆசையை நிறைவேற்றாமல் போகிறதே என்று நான் துடிதுடிக்கின்றேன். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் சிந்தித்து பார்ப்போம். நிச்சயம் நம் வாழ்க்கையில் யாராவது ஒருவரை நாம் மனநோக செய்திருப்போம். அது நம்முடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், பணிபுரிகின்ற இடத்திலே யாராவது இருக்கலாம். அவர்களை இந்த மனக்கண் முன் கொண்டு வந்து என் மனதார அவர்களை மன்னிக்கின்றேன். இறைவா, அவர்கள் செய்த செயல்கள் என் மனதை நடுங்க வைக்கின்றன, என்னை வாழ்க்கையை தடுக்கின்றன. ஆனால் நீர் கெஞ்சி என்னிடம் கேட்கிறேன், நான் மன்னிக்க எனக்கு மனம் தாரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று குருவானவர் பாதம் கழுவும் சடங்கை நிறைவேற்றும் பொழுது நாம் அனைவரும் ஏதோ ஒரு நாடகத்தை போல நினைக்க வேண்டாம். இயேசு நம் ஒவ்வொருவருடைய பாதங்களை கழுவுவதாக நினைத்துக் கொள்ளுவோம். இயேசு நம் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் பற்றி கொண்டு, என் மகனே, மகளே, என் கடைசி ஆசையான நான் கொடுத்த அந்த பிறரன்பு கட்டளையை நிறைவேற்றுவாயா? இன்னாரோடு நீ மனத்தாங்கலாக இருக்கிறாயே, அவற்றிலே இருந்து விடுபட முன் வருவாயா? கடினமாக இருந்தாலும் முன்வர வேண்டும் என்ற ஆசை உன்னிடம் இருக்கிறதா என்று இயேசு நம் ஒவ்வொருவருடைய காலையும் பிடித்து கெஞ்சி கேட்கின்றார். நம் காலை பிடித்து கெஞ்சி கேட்கும் அந்த இயேசுவுக்கு நாம் சொல்லும் பதில் என்ன? நாளைய தினம் அந்த பதில் இருக்கட்டும், சிந்திப்போம். நாளைய தினம் நாம் அந்த இயேசுவின் பாதத்தை தொட இருக்கின்றோம். இன்று இயேசு நம் பாதத்தை தொட்டு கெஞ்சி கேட்கின்றார். நாளை நாம் அந்த திருச்சிலுவை ஆராதனையில் அந்த இயேசுவின் பாதத்தை தொட்டு வணங்கி செய்யும் பொழுது, இயேசுவே, உம்முடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றுகின்றேன். என் வாழ்வை கெடுத்த, என் வாழ்வை வாழ விடாமல் தடுத்த இன்னாரை நான் மன்னிக்க கடினமாக இருந்தது, மன்னிக்கிறேன் இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவருடைய பாதத்தில் அவருடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற செயலாக இருக்க வேண்டும். அதற்குரிய ஒரு பக்குவத்தை இந்த நாட்களில், இந்த நாளில், இன்று இரவு, நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வழிபாடுகளில் பொருள் உணர்ந்து பங்கெடுப்போம். மீட்பின் பலனை நமது வாழ்வில் பெற்றுக்கொள்வோம்.